அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் வழக்கமாக தமிழகத்தில் கொம்பன் களத்தில் இறங்கிட்டாங்கன்ற மாதிரி ஏதோ இடத்துல டைலாக் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் களத்துக்கு போயிடுச்சு, சம்பவ இடத்துக்கு போயிட்டாங்க. பெரிய போர் பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஈரான் ஒரு சில தடைகளை விதித்திருக்காங்க. ஒரு ஏஐ வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஈரான். கொஞ்சம் அந்த கப்பல் தான் எங்கள் குறி, அடித்து பிரித்து மேய போகிறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பவம் ரொம்ப சூடாகிடுச்சு. கப்போட இல்லை டீயோட கப்பு சூடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன. அமெரிக்காவை உறைய வைக்கக்கூடிய பனிப்பொழிவு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்றாங்க. அதனால் அங்கேயும் போயிட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கும், ரொம்ப கூலிங்காகவும் இருக்கும். உங்களை விஷுவல் நிறைய நீ காட்ட போகிறேன். ஒரு விஷுவல் ட்ரீட்டாக அவங்களுக்கு கூப்பிட்டு போக போகிறேன். அங்கே அமெரிக்கானுடைய நியூயார்க் மாகாணத்துக்குள்ளே நிறைய இடத்துக்கு அழைச்சிட்டு போக போகிறேன். அதுக்கும் தயாராக இருந்தவங்க ஷொட்டரோட வாங்க. அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நிறைய பேசலாம், ஷார்ட்டாக பேசலாம், டீட்டெயிலாக பேசலாம். இன்றைக்கி ஒரு மாபெரும் ஒரு உண்மையை ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க நண்பர்களே, ஃபஸ்ட்டு குளிர் பிரதேசம், அதாவது பனி புயலை நோக்கி போகலாம் நம்ம வாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி குடியரசு தின அணிவகுப்பு, இராணுவ அணிவகுப்பு மிக சிறப்பாக முடிந்தது. அதுவும் இந்த வருடம் இன்னும் நம்மளுக்கு சிறப்பாக இந்த குடியரசு தின அணிவகுப்புக்கு சீஃப் கெஸ்டாக, சிறப்பு விருந்தினராக ஐரோப்பா ஆணையனுடைய தலைவர் உரசல்லாவும் அப்புறம் அன்டோனியா கோஸ்டா அவர்களும் வந்திருந்தாங்க. 2 பேருமே தனது எக்ஸலத்தில் மிகப்பெரிய ஒரு நன்றியும், எங்களுக்கு இந்த அளவுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க, இனி இந்தியாவும் ஐரோப்பாவும் இணைந்து செயல்படுன்ற அளவுக்குலாம் ராஷ்டிரபதி பவன், நரேந்திர மோடிஜி அவர்கள் அந்த மாதிரிலாம் பெரிய அளவுக்கான ட்வீட்டெல்லாம் பயங்கரமாக போட்டிருந்தாங்க. 2 பேருமே உரசல்லா வேண்டலியான அவர்களும் சரி, அவங்களும் பெரிய அளவுக்கு லைவை போட்டிருந்தாங்க. அதில் பிரம்மோஸ் ஏவுகணை, இன்னும் ஒரு சில நம்மளுடைய பிரத்யோகமான ஏவுகணைகள் எல்லாமே உரசல்லா வேண்டலியான அவர்களுக்கும் பெரிய அளவுக்கு எக்ஸ்பிளைன், ஒரு கார்டு மாதிரி கொடுத்துட்டாங்க. பக்கத்தில் பிரதமர் மோடி அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வருடம் மிக சிறப்பாக ஐரோப்பா யூனியன் நம்மளோட இணைவது என்பது அடுத்து நம்மளுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக அமைன்னு நினைக்கிறேன். மற்ற இதுக்கு முன்னாடி எகிப்தோட போன வருஷம் எகிப்தோட பிரதமர் அல்சிசி அவர்கள்லாம் வந்தது. பட் இந்த தடவை அதை விட ரொம்ப பாசிட்டிவாக நினைக்கலாம் நம்ம. அதனால தான் இனிஷியல் ஸ்டேஜை என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற கார்களுக்கு 110% வரி விதித்தோம். இப்போ 40% வரியாக குறைக்கிறோம். இன்னும் நம்மளுக்கு சர்ப்ரைஸ் பெரிய அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இங்கே இருக்கக்கூடிய தகவல். அணிவகுப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக முடிந்தது. ஹோப் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்ற நம்புகிறேன் நான். அதுக்கான வீடியோ ஒரு சில கிளிப்ஸுமே சைடில் நான் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம நேராக எங்கேருந்து எங்கே கிளம்புறோம், நம்ம அங்கே நியூயார்க்குக்கு போகலாம். அங்கே நம்ம போனாலும் இப்போ தரையிறங்க முடியாது. ஏன்னா அங்கே பெரும்பாலான விமான நிலையங்கள் நேற்று வரைக்குமே 11,000 விமானங்கள் கேன்சல். அப்படின்னா நினச்சி பாருங்கள், எத்தனை விமானம்? 11,000 விமானங்கள். இன்றைக்கி அதை விட இன்னும் மோசமாயிடுச்சுன்னாங்க, சுத்தமாகவே முடங்கிடுச்சுன்றாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே இருந்திருக்கு, நான் இல்லைன்னுலாம் சொல்ல வரல. பட் பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பு இல்லை, அவசர நிலை பிரகடனப்படுத்தின மாதிரி தானே. நான் காட்டக்கூடிய பதிவுகள் எல்லாமே அதாவது நம்ம 2 ஆங்கிளில் பார்க்கலாம். இப்போ நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு விதமாக சந்தோஷமாக அப்படியே ஜாலியாக ஃபீல் பண்ணுறாங்க. 3 நாடுகளில் மிகப்பெரிய பனிப்பொழிவை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஒன்று அமெரிக்கானுடைய பனிப்புயல் மழை மாதிரியே பொழியுது. ஜப்பானில் இதை விட அதிகமாக இருக்குது. பட் அவங்க ஆல்ரெடி அந்த அனுபவத்துக்கு உட்பட்டவங்க. ஜப்பானுடைய வீடியோ பதிவு இடையில் 1-2 வரும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ரஷ்யாவில் பார்த்துட்ருக்கோம். அது இல்லாமல் துருக்கியிலேயே இந்த தடவை அதிகமான பனிப்பொழிவு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்கன்னா, அப்புறம் சிரியாவில் இந்த யுத்தம் நடைபெற்று இருக்குல்ல, அந்த அசான்கா பகுதியை இன்னும் நெருங்க முடியாததுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா கடுமையான பனிப்பொழிவுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேயும் பெரிய அளவுக்கான பனிப்பொழிவு. இந்த வருஷம் எப்பவுமே இல்லாத அளவுக்கான பனிப்பொழிவுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறது அந்த குறிப்பிட்ட நாடுகள். அந்த மேலே ரஷ்யாவை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள் ப்ளஸ் இங்கே அமெரிக்கா, அது கனடா ரொம்ப அதிகன்றாங்க. அதை விட ரொம்ப அமெரிக்காவை விட கனடா மிக அதிகமான ஒரு பனிப்பொழிவை பார்க்குறாங்க. பட் நம்ம என்ன பார்க்கலான்னா, இந்த பனிப்பொழிவு மக்கள் மத்தியில் இந்த ரோடோரம் இந்த நகரத்துக்குள்ளே இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாலியாக அப்படியே ஸ்கேட்டிங் மாதிரி போயிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கிறாங்க, பெருசாக அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த மரங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க நிறைய வீடியோ விஷுவலாக காட்டுறேன் பாருங்கள், ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆக அந்த மரத்தோட கிளைகளோட வெயிட் தாங்க முடியாமல் திடீர்னு உடைய ஆரம்பிச்சிடும்.
திடீர்னு உடைய ஆரம்பித்து இது ஒரு வகையான இந்த புயல் அடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உணர்வாங்க. இப்போ காற்றின் புயல் அடித்து எப்படி மரங்கள்லாம் முறிந்து விழுந்து ஒன்றுமே இல்லாமல் போய் நம்ம அதிகமாக பாதிக்கப்பட்டது காஜா புயல் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் இதில் அது ஒரு 3-4 வருஷம் பக்கம் ஆயிடுச்சுல்ல, பெருசாக பயங்கரமான ஒரு பாதிப்புகளை பார்த்தோம் நம்ம. அந்த மாதிரி என்னென்னா மரங்கள் வந்து பிடுங்கி போடாமல் இருக்கிற வெயிட்டு தாங்காமல் எல்லா ஹைவேஸ்லையும் எல்லா இடத்துலையும் உடஞ்சிடும். நார்மலாக அமெரிக்கா மரங்கள் அதிகம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாதிப்பு என்ன வரும்னா மரங்கள் அதிகமாக உடைஞ்சு ஃபுல்லாக அங்கங்கே உடஞ்சி விழுந்ததை பார்க்க முடியுது. விமான நிலையங்களை வந்து மறுபடியும் ரெஸ்டோர் எடுக்கிறது கொஞ்சம் டேக் ஆகும். அது இல்லாமல் இப்போ கார்கள் மீதியெல்லாம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி சமயத்தில் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒன்றோடு ஒன்று மோத ஆரம்பிச்சிடும். அது வந்து பிரேக் போட்டாலும் நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. குறிப்பாக ஜப்பானில் வந்து ஒக்கிடோ மாகாணத்தில் தான் வந்து மிக அதிகமான அளவுக்கான பனிப்பொழிவு அப்படின்னு பார்க்க முடியுதுங்க. இது விஷுவல் வந்து நான் பேச உங்களுக்கு சைடில் நிறைய விஷுவல் வந்திருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள் நீங்கள். ஏன்னா நம்ம இப்போ அந்த சூழ்நிலை அங்கே இருக்கிறோம் இல்லையா, எங்கே இருக்கோம், நம்ம நியூயார்க்கில் இருக்கிறோம். அதனால் நம்ம நேராக பார்த்த மாதிரியான உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். மின்சாரம் ஏன் இல்லை அப்படின்னா அங்கே இருக்கிற ஒயர்லாம் கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அது ஸோ தொடர்ந்து அவங்களால கொண்டு செல்ல முடியலன்றது கூடுதல் தகவல். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு 2 வாரத்துக்கு தேவையான எல்லா அவங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாமே ரொம்ப சேஃபாக வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். சரி, இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். அங்கேருந்து நம்ம ஈரான் கிட்ட போயிடலாம். அதாவது கொம்பன் களத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்றதுக்கான முதல் அறிகுறி என்னென்னா, இன்றைக்கி யூஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன்லேருந்து ஒரு கேரியர் ஸ்ட்ரைக் ஒன்று அந்த கப்பல்லேருந்து வந்து ஓமன் கிட்ட இறங்கிட்டு ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு அங்கே போயிருக்கு. இது வந்து ஒரு 2-3 தடவை போயிட்டு வந்துருச்சு. அப்படின்னா இது எப்படி நம்ம உணரலாம் அப்படின்னா, ஒரு நார்மல் ரொட்டீன் ஆப்ரேஷன், தாக்குதலுக்கான ஒரு ப்ரொசீஜர், ஒரு போர் பயிற்சிகள். நார்மலாகவே இது எப்படி எடுத்துக்கலாம்னா, வந்தவுடனே திடீர்னு நிறுத்துப்பா தாக்குப்பா அப்படி பண்ண மாட்டாங்க. அடுத்தது அதுக்கான சுச்சுவேஷன் பயிற்சிகள்லாம் வந்து மேற்கொள்வாங்க. அவங்க நேற்றே சொல்லிட்டாங்க, இன்னைக்கு காலையில் சொல்லிட்டாங்க ஈரான் தரப்புலாம் வி ஆர் வாட்சிங், உடைச்சிடும் கதையை. ஆப்ரஹாம் டேம் எங்கெங்கே போகுது, எங்கே வருது, எங்கே நின்றுட்டுருக்கு அத்தனையும் நாங்கள் ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ அவங்க சார்பாக வெளியிட்டிருந்தாங்க. ஈரானுடைய இராணுவத்தின் சார்பாக நல்லா தான் இருந்தது. ஏஐ வீடியோ பார்க்குறதுக்கு அம்சமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெரி குட். அதை அப்படியே நேரில் செயல்படுத்தினீங்கன்னா என்ன அருமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா கொம்பன் களத்தில் இறங்கிட்டா அதை கொம்பனை ஒரு அடி அடித்தா கொஞ்சம் அமெரிக்கா விடுற வசனமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுக்கப்புறம் அவங்க வேறு ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். ஸோ இந்த தடவை பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்றத நான் நேற்றே சொல்லிட்டேன். நான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட, இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா 8:45 PM 26 ஜனவரி. இந்த சமயத்தில் ஒரு கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்பு யூகேனுடைய ஏர்பேஸ் ஒன்று A400M கார்கோ பிளேன் சைப்ரஸ்லேருந்து மிடில் ஈஸ்டை நோக்கி இப்படி வந்துட்டு இருந்தது. அதுவுமே ஆயுதங்களை இறக்குவதற்காக தான் அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். சரி, இப்போ ஒரு பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அங்கே இருக்கிற சூழ்நிலை என்ன, எந்த இடத்துல எப்படின்றத நேராக உங்களை ஈரானுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறேன். அப்படியே நாங்கள் இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷுவல் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இந்த வரைபடத்தில் நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலாம்னா, ஈரானுக்குள்ளார ஒரு சேட்டலைட் இமேஜஸ் மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த சேட்டலைட் இமேஜஸ் எல்லாமே வந்து அமெரிக்காவுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் சேட்டலைட் ஆக்டிவிட்டி ஏரியாஸ். அதாவது சேட்டலைட் ஆக்டிவிட்டி ஏரியாஸ்னால் இந்த இடமெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க பெருசாக குறி வைக்கப்படுகிற ஏரியா எல்லாமே ஈராக்கோட எல்லை பகுதி இங்கே தான். அடிக்கணும்னா இந்த இடத்துல தான் அவங்க அடிப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறாங்க. என்னத்தை பார்க்குறாங்க அப்படின்னா, ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டத்தோட பொசிஷன் எங்கே இருக்குன்னு பார்க்குறாங்க, ஐஆர்ஜிசியோட மிசைல் யூனிட்டை பார்க்குறாங்க, பார்டர் கிராசிங்கை பார்க்குறாங்க, ரேடார் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாமே அமெரிக்கானுடைய சேட்டலைட் இமேஜஸ் எல்லை பகுதியில் இருந்துட்டு மிக நுணுக்கமாக வாட்ச் பண்ணக்கூடிய பகுதி. இதில் குறிப்பு என்னென்னா, ஜனவரி 19 அவங்க அமெரிக்காவுடைய மிலிட்டரி வந்து 44 ஃப்ளைட் இது வரைக்கும் மிடில் ஈஸ்டில் வந்து இறக்கியிருக்கிறாங்க. 19ஆம் தேதி ஒரு 4 ஃப்ளைட்டு, 20ஆம் தேதி ஒரு 7, 22ஆம் தேதி ஒரு 7, 25ஆம் தேதி ஒரு 5, 23 ஒரு 5, 24ஆம் தேதி 8. ரொம்ப முக்கியம். இதில் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா யூகே இருக்கலாங்க. யூகே வந்து 4 டைஃபூன் ஃபைட்டர் ஜெட்டு இங்கே வந்து அல்உதை இதுலேயும் 4 டைஃபூன் ஃபைட்டர் ஜெட் இந்த பக்கம் வந்து தஹரான்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நிலையிலும் இருக்கிறாங்க. இவங்க எப்படி வாட்ச் பண்ணுறாங்கன்னா, P-8A யூஎஸ் நேவி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்தும் பெரிய அளவுக்கு பார்க்குறாங்க.
இந்த வந்து P-84 யூஎஸ் நேவியினுடைய விமானத்தின் மூலமாகவும் உளவு பார்க்குறாங்க. அடிஷ்னலாக அசர்பைஜான்ல இருந்தும் அங்கே இருக்கக்கூடிய தகவல் இருந்து லைட்டாக எட்டி பார்த்துட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இப்போ நான் காட்டின புகைப்படங்கள் ஏற்கனவே நீங்கள் ரொம்ப நாள் நம்மளை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். எந்தெந்த இடத்துலலாம் வந்து அவங்க அதிகமாக இமேஜஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவலும் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது அமெரிக்கானுடைய இராணுவம் சேட்டலைட் மூலிமா ஒரு இமேஜஸை ரொம்ப எந்த இடத்துல அதிகமாக நோட்டம் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன் நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறோன்னா, கண்டிப்பாக இந்த தடவை வந்து ஈரான் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் முன்கூட்டியே. இது எல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணாமல் விட்ட விளைவு தான் லாஸ்ட் டைம் அவங்க பதில் தாக்கல் நடத்தக்கூடிய வான்தடுப்பு சாதனங்கள் ஒன்று கூட செயல்படுத்த முடியாமல் இழந்துட்டாங்க. பட் இந்த தடவை அக்யூரேட்டாக ஒரு சாதாரண ஆள் ஒரு மூலையில் உட்காந்துங்கிற ஆள் எனக்கே கிடைக்குது அப்படின்னும் போது ஈரான் இந்த தடவை துல்லியமாக பயன்படுத்திக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் இந்த இடத்துல ஏன் அப்படின்னா, அவங்களுடைய இலக்குகள் ஒரு பக்கம் குறி வைத்தாங்கன்னா, உங்களுடைய இலக்குகள் அவங்க அடிக்கணும்னு நினைக்கும் போதே நீங்கள் அடித்தா மட்டும்தான் இந்த இடத்துல வந்து நம்ம பதிலடியில் இறங்க முடியும். இல்லை கொஞ்சம் கோட்டை விட்டோன்னா நம்ம எந்திரிக்க முடியாத அளவுக்கு 3 நாளும் முடிச்சிடுவாங்க. டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் கேப் விடாமல் அடிச்சிடுவாங்க. இது எல்லாமே ஈரானும் ஹோப் பதிலுக்கு அவங்க ஏன்னா ஆர்டிஃபிஷியல் வீடியோலாம் வெளியிடும் போது பண்ணுவாங்களா, பண்ணிடுவீங்களா பாஸ், நம்பலாமா, உங்களை நம்பி சொல்லலாமான்ற மாதிரி தான் நான் ஈரான்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். ஆனால் இந்த பக்கம் அமெரிக்கா தரப்புல ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதோட இஸ்ரேல் தரப்புல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இஸ்ரேல் தள்ளி நின்று அமெரிக்காவை ஏவி விடுறாங்க. அமெரிக்கா அடித்தா இவங்க திருப்பி அமெரிக்கா தான் அடிக்க முடியும், இஸ்ரேல் அடிக்க முடியாது. அதனால் அவங்க எப்படி இவங்க இதுக்கப்புறம் நகர போகிறதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு அடிஷ்னலாக கொம்பன் வந்து ஆப்ரஹாம் டேங்க் வந்து பெரிய அளவுக்கு வந்துங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் 2 டேங்க் வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட நியர்பை லொக்கேஷன் மிடில் ஈஸ்டில் பெரிய அளவுக்கான பயிற்சிகள் இருக்குது. இப்போ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன அடிஷ்னலாக கோத்து விட்றாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஈரான்லேருந்து பெரிய அளவுக்கான ஆயில் எல்லாமே சீனாவுக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா வெடிசுலா அந்த பக்கம் பெருசாக பிடிச்சதுனால வேறு சோர்ஸே இல்லை. ரஷ்யாக்கிட்ட இருந்தும் கொஞ்சம் அதிகமானாலும் இப்போ வேறு சோர்ஸே இல்லாமல் இப்போ ஈரான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே தேர்ட் பார்ட்டி புரோக்கர் மூலிமா பெரிய அளவு கொடுத்துட்ருக்காங்கன்னு ஒரு தகவல் கொடுக்குறாங்க. சரி, பைபிளிங்க கோத்து விடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 3 மாதம் பக்கம் வந்து இந்த ஏவியேஷன் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிறிய விமானங்கள், அந்த VFR ஃப்ளைட் இல்லை வந்து சிறிய ரக விமானங்கள் எல்லாமே சின்னதாக இருக்கும். அதை எல்லாமே வந்து டோட்டலாக பறக்காதீங்கப்பா, இப்போது சூழ்நிலைக்கு அவங்க சாத்திக்கிட்டு அமைதியாக இருந்துக்கோங்க, நாங்கள் பரபரப்பாக இருக்கிறோம். ஏதாவது மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை வந்து கம்பெனி ஹெலிகாப்டர் மீதி ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அதுவும் ப்ராப்பராக எங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் நீங்கள் பண்ணணுன்றாங்க. ஸோ அதனால் சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்போது இன்று கூட ஒரு பாடகி ஒருத்தர் ரொம்ப அருமையாக இருந்தாங்க, அருமையான ஒரு பாடகி ஒருத்தரவங்க, அந்த பாடகியை வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். ஈரான் இந்த மாதிரி சமயத்தில் வந்து மறுபடியும் இந்த மாதிரி சின்ன விஷயத்துங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ஹிஜாப் விவகாரமே அவங்களுக்கு தலைவலியாக மாறி பெரிய அளவுக்கு மாறினது. அங்கே வந்து இது மாதிரியான கல்ச்சரை நாங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டோன்ற மாதிரிலாம் சொன்னாங்கன்னா, நார்மலாகவே இந்த மாதிரி கை வச்சாங்கன்னா மறுபடியும் அவங்க கான்சன்ட்ரேட் எங்கேயோ மாறுதோ அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் நல்லா பார்க்க முடியுது. பார்க்கலாம். ஹோப் ஈரான் எந்த அளவுக்கான வீடியோ வெளியேறது முக்கியம் இல்லை பாஸ். நான் நிறைய தடவை சொல்கிறேன், நீங்களும் அவதிகளும் எப்பயுமே மாற்றி வீடியோவை பெருசாக வெளியிடுறீங்க, செயல்லையும் காட்டுங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா மதியமே அவதிகள் வெளியிட்டாங்க வீடியோ, இவங்க நிறைய வீடியோ வெளியிட்டுட்டே இருக்கிறாங்க. நம்ம சொல்லலை விட செயலில் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுல ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம இப்போ கடைசி ஒரு அதை பிணைய கைதியாக பிடிச்சிட்டு போனவங்க அங்கே ரேன்கிவில்னு சொல்லிட்டு அவருடைய உடல் மட்டும் கிடைக்காம இருந்தது காசாவுக்குள்ளார இன்னைக்கு கிடைச்சிது. அப்போ அத்தனை பேர்த்தையும் உடல்களோட இறந்தவங்க உயிரோட எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் கொண்டு வந்துட்டோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எங்களுக்கும் ஹமாஸுக்கான டீம்ஸ் கிட்டத்தட்ட முழுமையாக நாங்கள் கொண்டு வந்துட்டோன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க. அல்பேனியானுடைய பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு ஆஸ்திரேலியா வருது பாருங்க, இஸ்ரேலுக்கு போயிருந்தார். இஸ்ரேலுக்கு போயிட்டு பெரிய அளவுக்கான ஆதரவு, என்ன நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோம், எங்கள் நாட்டுக்குள்ளே ஆன்டிசெமிஸ்டம்ன்றது கிடையாது, அது இல்லாமல் காமேனி அவர்களுடைய இறுதி பயணம் இஸ்ரேலுக்கான வெற்றி பயணமாக இருக்குன்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்கிறார். அடடா, என்னப்பா இஸ்ரேல்காரன் கூட இப்படி வெறிப்பிடிச்சு சொல்ல மாட்டாங்களே, நீ என்னப்பா பேசுகிற அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பார்த்தேன் நான். எங்கள் நாட்டுக்குள்ளே ஆன்டி இஸ்ரேல் ப்ரோட்டஸ்ட் கிடையாது, பெரிய யாருக்கும் ஜியூஸுக்கு எதிரான ஆங்கர்ஸ் கிடையாது, அப்படி இப்படின்னு பயங்கரமாக புகழாரமாக சூட்டிகிட்டு இருந்தார். இனி எங்களுக்கும் இஸ்ரேலுக்கான நெருக்கம் அவராலும் பிரிக்க முடியாதுன்ற மாதிரிலாம் பேசினார். அல்பேனியாவில் இருந்து கத்தானுடைய அஃபீஷியல்ஸ் வந்து லெபனானுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க. 420 மில்லியனுக்கான ஃபண்ட் உங்களுக்கு அவசரமாக ஒதுக்குறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இது.
உக்ரைன்ற பாருங்க, ஐரோப்பா ஒரு வழியாக மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. நான் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கள, இந்த வரைபடத்தில் டர்க் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு இந்த கருங்கடல் பகுதி வழியாக வருது இல்லையா, ஒரு டிக் அடிச்சிருக்கேன் பாருங்கள். அது 2027 ஜனவரி 1 ஒட்டுமொத்தமாக நிறுத்துறாங்க, முடிச்சிட்டாங்க. அதாவது பல்கேரியாவில் வந்து கனெக்ட் ஆகுறது. ஏற்கனவே இங்கே பார்த்தோம் அப்படின்னா சுயஸ் அப்படின்ற ஒரு இது உக்ரைன் வழியாக போகிறது 2022 நிறுத்தினாங்க. பிரதர்வுட் அப்படின்னு போகிறத வந்து ஸ்லோவக்கியா வழியாக போகிறது 2025 நிறுத்திட்டாங்க. ஆனால் ஸ்லோவக்கியா கிடைக்காம தடுமாறினாங்க. மேலே ஏமல் பைப்லைன் 2022 நிறுத்திட்டாங்க. நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் 2022 நிறுத்திட்டாங்க. ஸோ கடைசியாக தக் ஸ்ட்ரீமும் நிறுத்திட்டாங்கன்னா இது வந்து இறுதி. இதுக்கப்புறம் வந்து வாய்ப்புகள் இல்லை. அதாவது செப்டம்பர் 30, 2027 தான் அதிகபட்சம் கேஸ், ஆயில் அண்ட் கேஸ் ஆல்மோஸ்ட் நிறுத்திட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஐரோப்பா எங்களுக்கு சம்மந்தம் இல்லைறாங்க. ஒருவேளை ட்ரம்ப் ப்ரெஷர் கொடுத்தா மாறிடுவாங்களா என்னன்னு தெரியல. அது ட்ரம்ப் கையில் தான் இருக்குது, ஐரோப்பா கையில் இல்லைன்றது ஒரு கூடுதல் தகவல். யூகே வந்து ஐரோப்பா நாடுகிட்ட கிட்டத்தட்ட 8 நாடுகள்கிட்ட மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க விண்ட் ஃபார்ம் ப்ராஜெக்டை வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக. இது கொஞ்சம் டேஞ்சர் தான், அமெரிக்காவுக்கு பிடிக்காது. நார்மலாக அவங்க மற்ற நாடு சிரித்து பேசுறது இந்த மாதிரிலாம் பிடிக்காது. ஏற்கனவே ரொம்ப எய்ம் பண்ணி நீங்கள் யாரும் இது மாதிரி வின் ப்ராஜெக்ட் மற்றதெல்லாம் போகக்கூடாதுன்னு அமெரிக்கா ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஓரளவுக்கு, ஏன்னா அவங்க நம்பி இருக்கணுன்றதுனால. பட் அதே மாரி இதுக்கெல்லாம் போகிறது வேஸ்ட்டுன்னு தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டே இருக்கிறார். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வின் நிறுவனங்களுக்கு லைட்டாக தடைகள் மாதிரி ப்ரெஷர் மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது பார்க்கலாம். யூகே வந்து கிட்டத்தட்ட 8 நாடுகள்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரஷ்யா லீடர் பொறுத்த வரைக்கும் புடின் அவர்கள் மாறினா கூட ஐரோப்பாவும் அடிக்கணும், ஒடிக்கணும், முடிக்கணும் இதே எண்ணத்தில் தான் இருப்பாங்களாம். அவங்க புத்தியில் அவங்க டிஎன்ஏல இருக்கான் அப்படின்னு நேற்று ஜெலன்ஸ்கி அவர்கள் அங்கே போலந்து லிதுவேனியாவோட விஷயத்தில் ஒரு மீட் நடந்ததில்ல, அதில் வந்து சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம எப்பவுமே ரஷ்யாவுக்கு எதிராக இருப்பதே சால சிறந்தது. அவங்க டிஎன்ஏவிலே நம்ம இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்து அப்பப்போ எனக்கு கொஞ்சம் பாக்கெட் மணி கொடுத்தீங்கன்னா நம்ம பார்த்து பண்ணுற மாதிரி தான் அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறார். ஐரோப்பா யூனியன் எக்ஸ் தளத்துக்கு குறிப்பாக எலான் மாஸ்க்கு ஒரு செக் வச்சுட்டாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஃபேஸ் எல்லாம் எடுத்து செக்ஷுவலிசமாக இமேஜஸ் போட்டு பரப்புகிறாங்க. அதெல்லாம் ஏன் நீங்கள் தடுக்காமல் விடுறீங்க, தொடர்ந்து நாங்கள் சொல்லியும் நீங்கள் தடுக்காமல் விடுறீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் குட் அப்படின்னு இருக்காங்க. அமெரிக்கா நிறுவனங்கள் மீது ஐரோப்பா நடவடிக்கை எடுத்ததுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஏற்கனவே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா முட்டாள்களே என்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க ஐரோப்பா நாட்டு தலைவர்கள்லாம். அது முந்தானேத்து சொன்னார், நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் அந்தளவுக்கு ரொம்ப மோசமான வார்த்தை. அது நேட்டோ தலைவர்கள் அதை விட மோசமான வார்த்தை. இப்போ போதாத குறைக்கு எதையும் எடுத்தாங்கன்னா கிளீனாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சமூக இடத்துக்குள்ளே நெருங்கிடலான்னு நினைக்கிறேன். ஐரோப்பாவை வச்சு நான் சொல்கிறேன் நான். சரி, வீடியோட நிறைவு பகுதியில் கனடா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் எங்கள் எக்கானமியை பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ண போகிறோம், யாரை நம்பி இருக்கக்கூடாது, இண்டிபெண்ட்டாக கனடா வந்து இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்கிறாரு. டெய்லியும் இப்போ கார்னி அவர்கள் ஃபேமஸ் ஆகிட்டார். வெனிசுலா போச்சு, இங்கே கிரீன்லாந்து போச்சு, இப்போ வந்து கனடா வந்து குறி வச்சுட்டாங்க. கனடாவில் வந்து எப்போ மாறப்போகுது அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு எதுவுமே டார்கெட் பர்சன் யார் அப்படின்னா கனடா அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம. இன்னொரு விஷயம்னா யூகேல இதுக்கப்புறம் பள்ளி குழந்தைகள் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது, அது டீச்சர்ஸ்கிட்டே ரொம்ப பெரிய அளவுக்கு நாங்கள் இன்சிட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ண போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஃப்ரான்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க, இப்போ அங்கேயும் சொல்லியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம நிறைவு பகுதியில் 2 இன்சிடெண்ட்டை பார்த்துடலாம். ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பதிவு பார்க்கல, இந்தோனேசியாவில் நடந்தது. கேட்டகன் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்ட்ரல் காலிமேண்டம்ன்ற ஒரு பகுதியில் பெரிய ஒரு ஷாப்பிங் மால், மிகப்பெரிய அளவுக்கு எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியல, என்ன டீட்டெயிலாக ரிப்போர்ட் கிடைக்கல. ஒன்று. இன்னொன்று வந்து கிரீக் டவுனில் பார்த்தோன்னா ட்ரிகாலியான்ற ஒரு பகுதியில் நிறைய பேர் வந்து இன்ஜூர்டாக இருக்காங்க. 4-5 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அதுக்கான பதிவுகளும் பார்க்க முடிகிறது. அங்கே இருக்கக்கூடிய பதிவு ஒன்றுங்க. வெனிசுலா அதிபர் மச்சுடோ அவர்கள் இப்போ பொறுப்பேற்றுக்கிறார்ல, நான் என்ன சொல்கிறேன்னா என்எஃப் ஓரளவுக்கு தான் எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியும். யார்? அமெரிக்காவை பார்த்து. இதுக்கு மேலாம் நான் ப்ரெஷர்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது. என்ன உங்களுக்கு பண்ணல, என்ன உங்களுக்கு நான் பண்ணலன்னு சொல்லுங்கள். இப்போ கூட பாருங்கள், நேற்று கூட நான் வந்து பேசும்போது 100 பொலிட்டீஷியன் சிறையிலேருந்து விடுதலை பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் 626 பேர் டிசம்பரில் நான் பாட்டு ரிலீஸ் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு சும்மா ப்ரெஷரை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எப்படி நாங்கள் தாங்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு யார் கேட்குறாங்க? அந்த அம்மா இடைக்கால அந்த அம்மா பேர் நாங்கள் மறந்து போச்சு எனக்கு, ரோட்ரிகஸ் அவர்கள். திடீர்னு ஃப்ளோவில் வரல. ரோட்ரிகஸ் அவர்கள் வந்து திடீர்னு இன்னைக்கு சொல்லியிருக்கிற எல்லாம் கரெக்டாக தான் மேடம், எங்களுக்கு ஏற்கனவே ஒரு அண்டர் டீலிங் இருக்குன்றது நான் வந்து அப்சர்வாக புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதாவது அமெரிக்கான்னு எங்களை மிரட்டுங்க, நானும் பயப்படுற மாதிரி பயப்படுறேன், மீதி எல்லாமே மதுரவை மட்டும் விட்டுறாதீங்க,
நான் அங்கே பதவியில் உட்காந்துக்கிட்டு மீதி உங்களுக்கு என்னென்னு பார்த்துக்கிறேன். இது எல்லாரும் மனித இயல்பு. நான் ஏற்கனவே இப்போ லாஸ்ட் வீடியோவில் கூட ஐ திங்க் போன டைம் சொல்கிறேன், நான் இந்த தடவையும் சொல்கிறேன். நான் அந்த எதிர்ப்பு வந்து வெனிசுலா கிட்ட முன்ன மாதிரி இருக்கானா? இல்லை பாஸ், இல்லை. எல்லாமே அண்ணன் போனால் தென்ன காலியாகுன்ற கதை தான் இல்லையா? என்னதான் அண்ணே நீ இல்லாமல் நான் உயிர் வாழ. ஏன்னா நம்ம அரசியல், அதுவும் குறிப்பாக இப்போ தமிழக அரசியல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. நேற்று வரைக்கும் எப்படியோ பேசின தலைவர்கள்லாம் இன்றைக்கி அண்ணன் மாதிரி ஆட்சி ஆள முடியாதுன்னு அப்படியே வந்து மாறி நிற்கிது இன்றைக்கி உலகம். இங்கே நம்ம இவ்வளோ பார்த்துட்டு நம்ம உலக அரசியல் மட்டும் என்ன பெரிய சித்தாந்த ரீதியாக மாறிட போதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யார், நான் ரோட்ரிகஸ் அவங்கள தான் சொல்கிறேன். நான் எல்லாமே அண்டர் டீலிங் தான். விட்டுறாதீங்க, அவ்வளோ சீக்கிரம் விட்டுறாதீங்கன்ற டீலிங் வந்து நான் இருக்குன்னு நினைக்கிறேன் பர்சனலாக. உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்கள். இல்லை பாஸ், அரசியலில் ரொம்ப தூய மனிதர்களாக இருக்கிறாங்க, அவர் வர்றதுக்காக அவங்க காத்துட்டு இருப்பாங்க, இந்த அம்மா வந்தவொடனே விட்டுருவாங்க பாஸ் அப்படின்னு நினைக்காதவங்களும் எனக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் பாஸ். ஆல்வேஸ் வரவேற்கப்படுகிறது. இந்த விஷயத்தில் மனித குணம் எத்தனை 100% நான் வந்து கரெக்டாக சொல்லுவேன். அது என்ற டீலிங் அவங்க மதுரை அவர்களை மீட் எடுக்கணுன்றதுல ஒரு இன்டென்ஷன்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்மளே பதவியில் இருந்துக்கலான்ற எண்ணம் வந்து விட்டது சமீப கால நடவடிக்கையினால. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஸோ மச். நன்றி, வணக்கம்.